எல்லாருக்கும் வணக்கம். விஜய் அண்ணா, நீங்கள் எங்களுக்கு ஒரு முன்னோடியான ஒரு தலைவராக செயல்பட்டுட்ருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் தங்கச்சி தம்பிங்க எல்லாருமே உங்களுக்காக இருக்காங்க. இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் அந்த 10 வயது குழந்தைக்கு ஏற்பட்ட ஒரு துன்பம் எனக்கு இன்னும் அப்படியே கண்ணில் ரத்தத்தை வரவழைக்கிறது. நாங்கள் பாதுகாப்பில்லாத இதில் அரசாங்கத்திலிருந்து விடுபட்டு இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் எங்களுக்காக இருப்பீங்க, என் அண்ணா ஆட்சியில் நடக்காது அப்படின்னு எல்லாரும் நம்பிகிட்ருக்கோம். விஜயண்ணா, நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்கன்னு, எப்படியும் நீங்கள் சரி பண்ணிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்கள் ஆட்சியில் இனி இது தொடர்ந்து நடக்காது. ஏன்னா எனக்கே கோபம் வருது. அவனை என் கையில் கண்டா அவனை நான் கண்டமாக வெட்டி கொன்னுடுவேன். நான் ஒரு 10 வயது குழந்தைய பண்ணியிருக்கானா, அவன் எவ்வளோ பெரிய இதுவாக இருப்பான். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது விஜயண்ணா. இது நானும் ஒரு பெண்ணை பெற்றவள் தான். ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறேன். எனக்கு இது மாதிரி நிறைய விஷயங்களை கேள்விப்படும் போது ரொம்ப இதுவாக இருக்குது. தண்டனைகள் வலுவானா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறையும். அதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குண்ணா எங்களுக்கு. என் விஜயண்ணா இதுக்காக எல்லாத்தையும் இது பண்ணுவார், எனக்கு நல்லாவே தெரியும். என் விஜயண்ணா அந்த பொண்ணு அவரோட ஆத்மா அவருக்கு உண்டான நியாயத்தை கிடைக்கிறதுக்கு அல்லாடிட்டு இருக்குன்னா, கொஞ்சம் நீங்கள் இந்த இஷ்யூவை மட்டும் எடுத்து கொஞ்சம் சிவியராக பாருங்கள். இதுவான தண்டனையை நீங்கள் கொடுங்கன்னா, உங்களுக்காக தான் நான் குட்டி நண்பீஸ்லாம் இருக்காங்க. உங்களோட குட்டி நண்பியோட இந்த ஒரு இது நடந்திருக்குது. எங்களுக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குன்னா, பெண் பிள்ளைகளை பெற்றுக்கிறதுக்கே எல்லாரும் யோசிக்கிற இந்த காலத்தில் மறுபடியும் கள்ளிப்பாலை விட்டு பெண் குழந்தைகளை சிசுவதை செய்கிற ஒரு இது வந்துரும்னு பயமாக இருக்குன்னா, எங்களுக்கு விஜயண்ணா உங்களை தான் நம்பி இருக்கோம். அந்த குழந்தைக்கு உண்டான நியாயத்தை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன் விஜயண்ணா ஆச்சு எந்த இதுலேயுமே சோடை போகாது. ஏன் விஜயண்ணா எல்லாத்துலேயும் நிற்பார். ஏன் விஜயண்ணா எங்கள் கூட எங்கள் வீட்டில் ஒருத்தராக இருக்காருன்னு நாங்கள் நம்பி நடை போட்டுட்ருக்கோம் பெண்கள். எங்களுக்கு குழந்தைகள் பாதுகாப்பு முதல்ல குழந்தைகளோட பாதுகாப்பு தான் எனக்கு வேணும். என் பெண் குழந்தைகளை ஒரு பெண்ணை பெற்ற தாயும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையான ஒரு இதுதான் கோபம்தான், ஆற்றாமை எங்களுக்கு நிறைய இருக்கிறது. விஜயண்ணா எங்களுடைய முதல்வர். விஜயண்ணா அவர் என்றைக்குமே எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. அவர் எல்லாமே பண்ணுவார், நாங்கள் நம்பிகிட்ருக்கோம். எங்களுக்காக எதுவுமே பண்ண வேண்டாம் விஜயண்ணா. அந்த பச்சை சிசுவுக்கு வாங்கி கொடுங்க, தண்டனை கொடுங்க. அவனை எல்லாம் ஜெயிலில் போட்டு அரசாங்க காசை செலவழிக்கிறதெல்லாம் தப்புன்னா, நீங்கள் உடனே ஸ்பாட்டு எப்படி திரைப்படத்தில் நீங்கள் கொடுத்தீங்களோ அதே மாதிரி தண்டனை நீங்கள் கொடுக்கணுன்னு நான் தாழ்மையுடன் வேண்டுகோள் விடுக்கிறேன். என்னை இதனால் நான் இறந்தாலும் பரவாயில்லன்னா, எனக்கு அந்த குழந்தைக்கு உண்டான, ஏன்னா எங்கள் வீட்டிலையும் பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா, எங்கள் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க. இதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப மனது வேதனையாக இருக்குது. நீங்கள் தயவு செய்து அண்ணா இருக்கரம் கூப்பி தலை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன்னா, நீங்கள் அவனை சும்மா விடக்கூடாதுன்னா, மக்கள் விஜயண்ணா பேரில் மக்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. நாங்கள் நம்புகிறோம். இறைவனுக்கு அடுத்து உங்களை நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் அந்த குழந்தைக்கு நியாயம் வாங்கி கொடுங்கன்னா, மற்ற பிள்ளைகள் அந்த குழந்தை மூலமாக இந்த மற்ற பிள்ளைங்கள் பாதுகாக்கப்படுவாங்கங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். இது ஒரு வீடியோ பதிவு தான். இது சமுதாய நல விழிப்புணர்வு தான். நீங்கள் பெற்றோர்கள் கவனத்துக்கும் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெண் குழந்தை வெளியே போச்சுன்னா, ஒரு அரை மணி நேரம் கூடுதல் ஆயிடுச்சுன்னா முதல்ல பெண் குழந்தையை தேடுங்க. பெண் குழந்தைய பாதுகாப்பாக வச்சுருங்க. ஏன்னா இந்த காலத்தில் நாய்களும் நரிகளும் மிருகங்களும் இந்த நாட்டில் நடமாடுது. காம வெறியர்களும் நடமாடிட்டு இருக்காங்க. ஏன்னா நம் குழந்தைகள் நம் தான் பாதுகாக்கணும். பெண்களின் பாதுகாப்பே எங்கள் விஜயண்ணாவோட அரசோட தாரக மந்திரமாக இருக்குது. என் அண்ணன் ஒரு இது எடுப்பார், ஒரு தீர்வு கொடுப்பாரு நான் நம்புகிறேன்.
நன்றி, வணக்கம். என்றென்றும் உங்கள் தங்கை வித்யா.